சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 சீனியர் லிவிங் அபார்ட்மெண்டா. 1 சீனியர் சிட்டிசன் கான பெர்ஃபெக்ட் சீனியர் லிவிங். நம்பர் 2 ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் பிக் அப்ரிசியேஷன். 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. ஐயோ நம்ம கவர்மெண்ட் தான் வந்து நம்மளோட யூனிட்டியை பிரிக்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. அப்போ எவ்வளவு கொடூரமா நடந்துச்சோ அதை வந்து அவ்வளவு சூப்பரா விஷுவலா காமிச்சிருக்காங்க. அவரை பார்த்து டென்ஷன் ஆயிட்டேன். ஒரு லேடி அவங்க சொல்லுவாங்க, எங்க சார் குழந்தை இருக்கு சார் அப்படின்னு. அது கூட பார்க்க முடியும், ஒரு கண்ணை காமிச்சாலாம் சுட வச்சிருவா போல. அப்ப எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு அந்த ஆள் மேல. என்ன இப்படி இருக்காரு, அப்படியே ஆன்சர் இல்ல, டோட்டலா வேற மாதிரி இருந்தாரு. சூப்பரா இருக்கு. பொங்கல்ல எஸ்கே தான் சூப்பரான கிளாஸா இருந்திருக்குங்க. கண்டிப்பா அண்ணன் தம்பி தான் இருந்திருந்தா, பட் எஸ்கே சூப்பர்ங்க. நிஜமா நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு ஃபீமேல் டைரக்டர் வந்து இவ்வளவு நிறைய கண்டென்ட் கொடுத்திருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க. ப்ரௌடா இருக்கு. நம்ம மொழி நமக்கு தெரியாம போனதுனாலதான் இந்த மாதிரி யாரும் நம்மள தான் இருக்காங்க. நம்மள யார் ஆளணும் யார் வாழணும் அப்படின்றத வெளியில முடிவு நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை மத்தவங்க புரிஞ்சுக்கலாம் சரி, ஏன்னா இது அரசியல் ரீதியா மாத்துறாங்க. செம்ம சூப்பர். அதுக்கு மேல பண்றாரு அவரு. இல்ல உண்மையிலே ஜெயம் ரவி பேசலாம் பாத்தீங்கன்னு வச்சுக்க, அவ்வளவு சாஃப்டான ஒரு பேசுங்க. அவரை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது கோபமா வந்து கேர்ள் ஃப்ரெண்டை திட்டுறது கூட ஒரு கேட்டு கொடுத்தீங்கன்னா திட்டிக்கிட்டு வராங்கிற மாதிரி நம்ம அந்த பேச பார்த்தா அப்படி தோணும். குழந்தைத்தனமான பேசு. சிவகார்த்திகேயன் சூப்பரா நடிச்சிருந்தாரு. ரவிமோகன் வந்து வில்லன் கேரக்டர் நான் இவ்வளவு நல்லா பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. பட் அவரை வெறுக்க வச்சுட்டாங்க. சூப்பரா இருக்கு. பொங்கல்ல எஸ்கே தான் சூப்பரான கிளாஸா இருந்திருக்குங்க. கண்டிப்பா அண்ணன் தம்பி தான் இருந்திருந்தா, பட் எஸ்கே சூப்பர்ங்க. கதை வந்து நல்ல வேல்யூவான கதை தான்க்கா. எல்லாருக்குமே கேட்க வேண்டிய கதை தான். சூப்பரா இருக்கு படம். பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கணும். சிவகார்த்திகேயன் ப்ரோ ஐயோ சூப்பரா நடிச்சிருக்காரு. எல்லாருமே பர்ஃபெக்டா நடிச்சிருக்காங்க. 100% எஃபர்ட் போட்டிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். அந்த டைம்ல 1967 பீரியட்ல தமிழுக்காக மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பவர் எவ்வளவு ஆழத்துக்கு போயிருக்கு, எவ்வளவு பேர் உயிர் விட்டுருக்காங்க. அண்ட் தென் வந்து தமிழுக்காக தமிழர்கள் மட்டும் இல்ல, எல்லா மாநிலத்துல இருந்தும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் தான் நம்மள அப்போஸ் பண்ணிருக்கு. வெளி மாநிலத்துல இருக்கவங்க தமிழ் வேணான்னு சொல்லல. நம்ம கவர்மெண்ட் தான் வந்து நம்மளோட யூனிட்டியை பிரிக்கிறதுக்காக பண்ணிருக்காங்க. அப்போ எவ்வளவு கொடூரமா நடந்துச்சோ அதை வந்து அவ்வளவு சூப்பரா விஷுவலா காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. எப்படி தெரியுமா, ஒரு வில்லன் ஒரு மனுஷன் வந்து எவ்வளவு ஆழமா மோசமா எப்படி சொல்றது வில்லனா போவோம் அப்படின்றது வந்து ஜெயம் ரவி வந்து ரொம்ப ஆழமா நடிச்சிருக்காரு. அவரை வில்லனா பாக்குறத விட இப்படி ஒரு கேரக்டர் இருந்திருக்காங்க, இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க, ஒரு 200 பேருக்கு மேல செத்துருக்காங்க அப்படின்றத இவ்வளவு நல்லா காட்டியிருக்காங்க. செம்ம வர்த்து படம். எக்ஸாக்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து பொதுமக்கள்ல இருந்து ஃபேமிலில இருந்து எல்லாருமே பார்க்கலாம். யாருமே வந்து அந்த மாதிரிலாம் இல்ல. ரொம்ப நல்ல படம். குறிப்பா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிய வைக்கிறதுக்காக சொல்லணும். அண்ட் தென் ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா, நம்மளுக்கு இப்பெல்லாம் கல்வி ரொம்ப இலவசமா கிடைக்குதுல்ல, அப்போ கல்வி எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, அதுல இருந்து இப்போ நம்மளுக்கு எவ்வளவு அஃபோர்டபுளா இருக்கு, இதுக்காக எத்தனை பேர் தியாகம் பண்ணிருக்காங்க கல்விக்காக, அந்த நம்ம தமிழுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய புரிஞ்சுக்கலாம். நான் புரிஞ்சுக்கிட்டாரு. உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனா லாஸ்ட் மதராசி பார்க்கும்போது கம்பேரிஷன் பண்ணும்போது கம்பேரிஷனே பண்ணக்கூடாது. இது கான்செப்ட் வேற, அது கான்செப்ட் வேற. ஸோ அதனால டிஃப்ரெண்டா நம்ம எதுவுமே கம்பேரிஷனே பண்ணக்கூடாது. உங்களுக்கு வந்து எல்லாருமே பார்க்கலாம் நம்ம மொழி பற்று எப்படி இருக்குதுன்ட்டு. வெறின்றது வேற, பற்றுன்றது வேற. ஸோ அதை கரெக்டா சொல்லியிருக்காங்க. நம்ம சரி கம்மியா இருக்கு. இப்போ உங்களுக்கு தேவைன்னா இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் படிச்சுக்கோங்க, ஹிந்தி வேணா ஹிந்தி படிச்சுக்கோங்க. ஆனா நம்ம தாய்மொழி என்னைக்கு மறக்க கூடாது. இப்ப நம்ம தாய்மொழி என்னைக்குமே தமிழ்ல வந்து நமக்கு ஒன்று சொல்லி கொடுத்துருவோம். அம்மான்றது சொல்லும் போது ஒரு ஃபீலிங் இருக்கும். எல்லாருமே கத்தனா அம்மான்னு தான் நம்ம சொல்லுவோம். யாரும் வந்து வேற லாங்குவேஜ்ல மதர் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். ஒரு அடியோ கீழே விழும்போது அம்மா அப்படின்றது தான் சொல்லுவோம். அதை பத்தி தான் தாய்மொழி எந்த அளவுக்கு நம்ம இருக்கணும்ன்றது சொல்லியிருக்காங்க. சூப்பராக நீங்க பாத்துட்டு வந்து சொல்லுங்க. உண்மையில கிரௌத் பயங்கரமா இருக்காப்புல. டைலாக் டெலிவரி, ஃபேஸ் ரியாக்ஷனு, அந்த செந்தமிழை காக்க பெரும் சேனை என்றும் ஒன்று, அதெல்லாம் பயங்கரமா இருந்தது உண்மையிலே. ஐயோ அவரை பார்த்து டென்ஷன் ஆயிட்டேன்.
ஒரு லேடி அவங்க சொல்லுவாங்க எங்க சார் குழந்தை இருக்கு சார் அப்படின்னு, அது கூட பார்க்க முடியும், ஒரு கண்ணை காமிச்சாலாம் சுட வச்சிருவா போல. அப்ப எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு அந்த ஆள் மேல, என்ன இப்படி இருக்காரு அப்படியே ஆன் ஸ்கிரீன்ல டோட்டலா வேற மாதிரி இருந்தாரு. அப்படிலாம் இல்ல, ஆல்ரெடி தனி ஒருவனே அப்புறம் வந்து நிறைய இதுல அவர் கொஞ்சம் இதுவா பண்ணியிருக்காரு. ஆனா இதுலயும் உண்மையில பிளாஸ்ட் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதுவும் ஓடி இருக்கும், இதுவும் ஓடி இருக்கும், அவ்வளவுதான். ரெண்டுமே நல்லா ஓடணும், அவ்வளவுதான். பேசிதான் ஆகணும். இது நடந்த ஒரு ஒரு இன்சிடென்ட் பத்தி தான் இந்த படம் இருக்கு, அதனால அதை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். உண்மையை கரெக்டா சொல்லியிருக்காங்க. இப்பதான் புரியுது ஏன் சென்சார்ல அவ்வளோ இஷ்யூஸ் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு படம், நிஜமா நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு ஃபீமேல் டைரக்டர் வந்து இவ்வளவு நிறைய கண்டென்ட் கொடுத்திருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க போது ப்ரௌடா இருக்கு. எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் தான் இருக்குது, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. அவங்க ஆக்டிங்லாம் எல்லாருமே நல்லா இருக்கு. ஸ்டார்டிங் கொஞ்சம் என்னடா இப்படி இருக்கேன்ற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் எல்லாம் மிரட்டிட்டாரு. ஸ்ரீலீலா அவங்களுமே ஸ்டார்டிங் எல்லாருக்குமே ஸ்டார்டிங் ஸ்லோவா தான் பிக்கப் ஆகுது, ஆனா கிளைமேக்ஸ் ஒரு இன்டர்மிஷனுக்கு அப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. எல்லா ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. இல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய டைலாக்ஸ் எல்லாமே செம கிளாப்ஸ் இருந்துச்சு நமக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. அமரனுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ண ஸ்கிரிப்ட் எல்லாமே வேற லெவல். அதெல்லாம் கண்டிப்பா எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். இது வந்து அரசியல் ரீதியா அப்படிதான் சொல்றாங்க. நீங்க அரசியல் ரீதியா தமிழ் நம்ம மொழி நமக்கு தெரியாம போனதுனாலதான் இந்த மாதிரி யாரும் நம்மள தான் இருக்காங்க. நம்மள யார் ஆளணும் யார் வாழணும் அப்படின்றத அவங்க வெளியில இருக்க முடிவு பண்ணணும், நம்ம தான் முடிவு பண்ணணும். அந்த தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை மத்தவங்க புரிஞ்சுக்கினா சரி, ஏன்னா இது அரசியல் ரீதியா மாத்துறாங்க. இதை மத்தவங்க புரிஞ்சுக்கினா பிரச்சனை எல்லாம் நாங்க நினைக்கிறோம். அவ்வளவு படம் வேற லெவல். ஜெயம் ரவி சார் ரொம்ப வில்லன் தரமா, ஏன்னா ஜெயம் ரவி சார் நம்மள மாதிரி பார்க்க முடியல, பட் இருந்தாலும் பார்க்கலாம். ஜிவி பிரகாஷோட மியூசிக் பயங்கரமா இருக்கு, சுதா கொங்கரோட ரைட்டிங் வேற. ஆனா நிறைய இடத்துல நிறைய டைலாக் தூக்கிருக்காங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா சில சீன் நம்மளுக்கு இங்க இருந்து கட்டார மாதிரி தெரியுது, இந்த இடத்துல என்ன இருக்கும் நமக்கே தெரியுது. ஏன்னா சென்சார் போர்டு அவங்க விட்ட சீன் எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. அந்த சீன்லாம் இந்த இடத்துல வர நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. இன்டர்வல் ரொம்ப வேற லெவலா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் அப்புறம் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, ஆனா கிளைமேக்ஸ் போக ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பரா இருந்தது மேடம், சூப்பரான ஆக்டிங் மேடம். அவரு அகர்வால் ஜெயம் ரவிலாம் மாசான இது நல்ல ஆக்டிங். ஆன்டி ஹீரோ கேரக்டர்ல பிச்சு பெடல் ஏத்துறாரு. ஸ்கிரீன் சொல்லுங்க, அது நல்லா கன்வே பண்ணிக்கிறாங்க மேடம். சென்சார் போயிட்டு வந்தாலும் நல்லா சில இது வந்து அந்த டைலாக் வந்து கரெக்டா இது பண்ணிருக்காங்க. சென்சார் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. நல்லா ஹிந்தி திணிப்பை வந்து நல்லா சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க படத்துல. படத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து அழுகையே வந்துச்சு மேடம். தமிழ் உணர்வு வந்து நல்லா எனக்கு 3 ஹவர் அந்த தமிழ் உணர்வுக்காக போராடின மாதிரி இருந்தது. நல்லா உண்மையாலுமே சூப்பரான கதை மேடம். எல்லாரும் வந்து பாருங்க, கண்டிப்பா நல்ல படம். 3 ஹவர் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துருவோம். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா படத்துல வந்து அந்த இது கட் பண்ணாமே வச்சிருக்கலாம். ஆக்சுவலா என்ன கேட்டா அதுதான் சொல்லுவேன். நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஜெயம் ரவியும் நல்லா வில்லன் கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அவரோட சைடும் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்கிறாரு. ஸோ சிவகார்த்தியனும் அவரோட போர்ஷன் வந்து கரெக்டா பண்ணியிருக்கிறாரு. அதரவும் நல்லா பண்ணியிருக்காரு மேடம். ஆமா பண்ணி பயங்கரமா பண்ணி வச்சேன். தமிழுக்கோசம் பயங்கரமா பண்ணிருக்காங்க. செம்ம சூப்பர். அதுக்கு மேல பண்றாரு அவரு. படம் பார்த்துட்டு வரும்போது நல்ல ஒரு ஃபீல் வருது. ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஹிந்தி திணிப்பை பத்தி இன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அந்த காலத்துல போராட்டம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன நடந்துச்சுன்னா நமக்கு தெரியாது. ஹிந்தி வந்துருந்துச்சுன்னா அவ்வளோ ஒரு பிரச்சனை வந்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனையை வந்து இந்த படம் வந்து நம்மளுக்கு வந்து எடுத்து வெளில சொல்லுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜெயம் ரவி தாங்க ஸ்கோரு. வாய்ப்பே இல்லை. ஒரு வில்லனா செம்ம சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட ஆக்டிங்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கே அவர் மேலே கடுப்பு போகிற அளவுக்கு அவ்வளோ ஒரு வில்லன் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ என்றைக்குமே வில்லன் அந்த அளவுக்கு எலிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இவர் எதிர்க்கிற ஹீரோ வந்து எலிவேட் ஆயிடுவார். ஸோ சிவகார்த்திகேயனோட பர்ஃபார்மன்ஸை அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் இந்த வில்லன் கேரக்டர் சூப்பராக இருக்கனால இன்னும் கொஞ்சம் எலிவேட் ஆகி ஏன்னா வந்து டைரக்டரை பாராட்டணும். ஏன்னா ரொம்ப அந்த டீட்டெயிலிங் சின்ன சின்ன விஷயங்கள் முதல் கொண்டு இந்த படத்தில் ரொம்ப அருமையாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த காலகட்டத்தை வந்து காமிச்சதும் இந்த படத்தை ரொம்ப நாளாக காமிச்சிருக்காங்க. இல்லை உண்மையிலே ஜெயம் ரவி ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ சாஃப்டான ஒரு ஃபேஸுங்க. அவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது கோபமாக வந்து கேர்ள் ஃப்ரெண்டை திட்டுறதுக்கு கூட ஒரு கேட்டு கொடுத்தீங்கன்னா திட்டிக்கிட்டு வராங்கிற மாதிரி நம்ம அந்த பேச பார்த்தா அப்படி தோணும். குழந்தைத்தனமான பேசு.
அதை வச்சுட்டு அந்த அளவுக்கு ஒரு வில்லத்தனத்தை கொடுத்துருக்காரு. உண்மையிலே வாய்ப்பே இல்லைங்க. செம்ம சூப்பரா வந்து பண்ணியிருக்காரு. இந்த ஓப்பனிங் சீன்லயே வந்து அவர் ஏன் வந்து அந்த கோவப்படுறாரு, அவருக்கும் சிவகார்த்திகேயன் வந்து அவர் வில்லனா, சிவகார்த்திகேயனா என்ன ஜென்ம விரோதிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடறாரு. எமோஷன் தாங்க இந்த படம். இந்த படம் வந்து நீங்க இது வந்து எப்படின்னா ஒரு டைம்லெஸ் பீஸ்ன்னு வச்சுங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு அப்புறம் கூட அந்த படத்தை பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு எமோஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1965 நடந்த ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு ஆடியன்ஸ் கேத்தப்பலாம் தான் காமிக்கல. 1965 நடந்த விஷயத்தையே அப்படியே காமிச்ச மாதிரி தான் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 1965 இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் ஒரு படம் எடுத்து அப்படி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ அந்த எமோஷன்ஸ் தான் இந்த படத்துல ரொம்ப பயங்கரமான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப பிடிச்சது. ஆமா ஆமா ஆமா. தமிழ் நல்லா இருக்கு. அந்த காலத்துல எப்படி இது பண்றாங்களோ அதே மாதிரியே சூப்பரா இருக்கு. ஆமா, முதல்ல வந்து இதா நடிச்சிருப்பாரு, இப்ப வில்லனா நடிச்சிருக்காரு. இது ஒரு மாதிரி இருக்கு. அப்போ கதாநாயகனா நடிச்சது அது ஒரு மாதிரி. ஆஹா, எதுலயுமே கோவம் வரல. சூப்பரா நடிச்சிருக்காங்க. எல்லாரும் அருமையா நடிச்சிருக்காங்க. ஆமா ஆமா, நாங்க பார்த்தோம் அதெல்லாம். ஆமா, ஞாபகம் இருக்கு. அந்த ட்ரெயின் எல்லாமே ஞாபகம் இருக்கு. நான் பிறந்த வருஷம் 65 தான் நான் பிறந்தது. அந்த வருஷம் சூப்பரா இருக்கு எல்லாமே. வள்ளுவர் கோட்டமே போய் பார்த்தோம். செமையா இருக்கு. படம் சூப்பரா இருந்தது சார். ஹீரோ ஆக்டிங் கேட்கவே தேவையில்ல, மாசா பண்ணியிருக்காரு. அவர் எப்பயுமே ஹீரோ ஆக்ட் பண்ணி நான் பார்த்திருக்கேன், எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வில்லனா இருக்கிறதுனால சூப்பர் ஆப்டா இருக்கு அந்த வில்லன் கேரக்டர் அவருக்கு. ஆமா, அவங்க ஸ்டீலில வந்து தெலுங்குல நம்ம பார்த்திருக்கோம், டான்ஸ்லயும் அவங்க ஃபேமஸா இருந்தாங்க. இப்ப தமிழ்ல வந்து சூப்பரா பக்காவா பண்ணிருக்காங்க. அந்த காலத்து ஹீரோயின்ஸ் மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. நல்லா சூப்பரா இருந்தது. அவருடைய ஐடியா, இது ஃபுல்லா மென்டாலிட்டி எல்லாமே டாப்பா இருந்தது. ஆமா, அது சார்ந்ததா சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லாமே ஒரு சில வார்த்தைக்கு மட்டும் மியூட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை இது பண்ணக்கூடாதுன்றதுக்காக லாங்குவேஜஸை திணிக்க கூடாதுன்றதுதான் பட கான்செப்ட். கொண்டு வரலாம், அது வந்து கம்பல்சரி. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா அது மக்கள் எதிர்க்க தான் செய்வாங்க. படம் நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு படம். அப்படி சொல்ல முடியாது. எல்லாரோட ரோலும் அவங்களோட நல்லா பெஸ்டா ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. ஆமா, இது அது புதுசா ஒரு ரோல் ஜெயம் ரவியோடது. மேக்ஸிமம் பார்க்க டிஃப்ரெண்டா இருந்தாலும் அவரோட ரோல் பொறுத்த வரைக்கும் சூப்பரா பண்ணிருக்காரு. அது ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு. எப்படின்னா ஒரு வியூல கொண்டு போயிருக்காங்க. லாஸ்ட்ல வந்து தமிழுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருக்காகவும் சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு மூவி தான். நல்லா பேஸ்ட் பண்ணிருந்தாங்க, செம்மையா பண்ணிருந்தாங்க. லேக்லாம் எதுவுமே இல்லை. மற்றபடி படம் சூப்பரா போகுது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் முகம் சுளிக்காம, ஒரு போர் அடிக்காம நல்லா பார்க்கலாம். ஒரு சில மியூட்டேஷன்லாம் பண்ணிருக்காங்க, ஒரு சில வேர்ட்ஸ்லாம். பட் அது நம்ம என்னன்னு ப்ராப்பரா தெரியல. பட் மற்றபடி கன்வே பண்ற விஷயத்த கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு ஸ்கிரீன்ல பாக்குறோமோ நல்லா தான் இருக்கும். இந்த வாட்டி அவருக்கு ரொம்ப எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. ரொம்ப நல்லா படம் இது பாட்டு தயாரிக்கிறது. அதை பத்தி நீங்க பாட்டு அவ்வளோ நோட் பண்ற மாதிரி இல்ல. ஒரு பாட்டு தான் எனக்கு பிடிச்சிருந்தது. மற்றபடி எனக்கு மியூசிக் மேல ட்ரெய்லர் பார்த்துட்டு ட்ரெய்லர் தான் படம் பார்க்க வந்தேன்னு காலைல சொன்னீங்க. நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இருக்கு. கண்டிப்பா கரெக்டான கருத்து அதுல சொல்லிருக்காங்க. கண்டிப்பா பண்ணிருக்காங்க. இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் ஆஃப்டர் அமரன் ஒரு நல்ல பேங்கர் கொடுத்திருக்காரு. ஒரு ஏ பொலிட்டிக்கல், அதாவது எந்த ஒரு அரசியல்லையும் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், எனக்கு அரசியல் தேவையில்லை அப்படின்னு சொல்ற எல்லா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த படத்தை பார்க்கணும். கமர்ஷியல் எலிமெண்ட்ஸுமே இந்த மூவிஸ்ல இருக்கு. ஸோ எல்லாருமே இந்த படத்தை பார்க்கல. ஜெயம் ரவி ஒரு வில்லனா
ஃபர்ஸ்ட் டைம் நான் மூவில பாக்குறேன். எனக்கு உண்மையில கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்துச்சு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஜெயம் ரவி. யாரும் நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்த்துட்டு படாம இருக்காதீங்க. இட்ஸ் குட் ஃபிலிம். நீங்க worth to watch. பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் சூப்பரா நடிச்சிருந்தாரு. ரவிமோகன் வந்து வில்லன் கேரக்டர் நான் இவ்வளவு நல்லா பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. பட் அவர் வெறுக்க வச்சுட்டாங்க. நம்ம கோவ் பண்ணோம்ல வில்லனா, அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு. த சேம் டைம் அதர் சின்ன சீன்ஸ் தான், பட் நல்லா நடிச்சிருந்தாரு. அண்ட் ஸ்ரீலல்லா கூட ஃபைனல் கொஞ்சம் சீன்ஸ் இருக்கும். அது அவங்க சொன்ன சில டைலாக் எல்லாம் அழு வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சிலவே நல்லா இருந்தது. ஆமா, அதுவும் சில அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, சில பேர் பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். பட் நான் பார்த்த வரைக்கும் அவங்க எண்டிங்ல அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க, ஏன் அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு. அவங்க சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஆமா நிறைய கனெக்டே இருக்கு. படத்துல வந்து எண்டிங் ஃபைட் சீக்வென்ஸ் கொஞ்சம் இருக்கும், நல்லா இருந்தது பார்க்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு சீன் இருக்கும், ஒரு நல்லா இருக்கு. நான் சொல்ல விரும்பல, பட் நல்லா இருக்கு. கேமியோஸ் இருக்கு, கேமியோஸ் நிறைய இருக்கு. நானே ஷாக் ஆயிட்டேன், இவங்க எல்லாம் வருவாங்களா அப்படின்னு. நல்லா இருந்தது. எல்லாமே கருத்துக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தாங்க. இந்த தமிழ் வார்த்தைகளா இருக்கட்டும், எல்லாமே டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா வந்திருந்தது. அப்புறம் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் ஒன்றும் சூப்பரா இருந்துச்சு. எண்டிங்ல இந்த ஜெனரேஷனுக்கு வந்து இது லைக் பழைய காலத்து ரியல் ஸ்டோரினால அதை பேஸ் பண்ணி எடுத்ததால பழசுல எப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு தமிழ் இது வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்கன்றது பார்க்க முடியுது.